இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ரைட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டரான நட்டி பிரதமர் பாதுகாப்பு குழுவுடன் சென்று விடுறாரு. இதற்கிடையில் ஒரு லேப்டாப் மூலமாக அந்த போலீஸ் நிலையத்தை வர்மா ஆசாமி ஒருவர் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராரு. போலீஸ் நிலையத்தை சுற்றி வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும், உள்ளே இருப்பவர்கள் வெளியே சென்றால் வெடிகுண்டுகள் தானாக வெடிக்கும் என்று மிரட்டுறான். உயிருடன் அனைவரும் தப்ப சில நிபந்தனைகளையும் விதிக்கிறான். அந்த நிபந்தனைகள் என்ன? அந்த மர்ம ஆசாமி யார்? எதற்காக இந்த முயற்சி? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. நாயகன் நட்டி சில காட்சிகள் மட்டுமே தலைகாட்டி செல்வது புதுமையாக இருக்குது. ஆனால் நடித்த காட்சிகள் நியாயம் சேர்த்திருக்கான்னு சொல்லலாம். சூழ்நிலை கைதியாக நடித்திருக்கும் ஆஷா ரெட்டி அளவாக நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் பயம் என இருதலைக்குள்ளி எறும்பாக கதாபாத்திரத்திற்கு வலு சேர்த்திருக்காரு அருண் பாண்டியன். அனுபவம் பேசுது. மூணாறு ரவி, வினோதினி, ஆதித்ய சிவகுமார், தங்கதுரை, விவினா என அனைவருமே நடிப்பில் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். எம் பத்மேஷின் ஒளிப்பதிவும் குணா பாலசுப்ரமணியத்தின் இசையும் முடிந்தவரை படத்துக்கு அழுத்தம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். புதுமையான கதைக்கான படத்துக்கு பலம், திரைக்கதையில் தடுமாற்றம் தெரியுது. எளிதில் யூகிக்க முடியும் காட்சிகள் பலவீனம்னு சொல்லலாம். மூணாறு ரமேஷும் தங்கதுரையும் பேசிக்கொண்டு இருக்கும் காட்சிகள் ரசிகர்களின் பொறுமைக்கு சவால். யுகங்களை மறந்து படத்துடன் பயணிக்கும் வகையில் திருப்பங்கள் கொண்ட காட்சிகளாக படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர்.